ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேங்காய் பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 கப்பு துருவன தேங்காவை எடுத்து சேர்த்திக்கிறோம். இதை நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஒரு 5 to 10 minutes நம்ம நல்லா அதை ஃப்ரை பண்ணிக்கணும். ப்ரௌனிஷ் கலரில் சேஞ்ச் ஆகணும். அப்போ தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். டென் மினிட்ஸ் கழித்து 1/2 கப்பு சர்க்கரை சேர்த்திக்கிறோம். 1 கப்பு தேங்காய் துருவலுக்கு 1/2 கப்பு சர்க்கரை போதுமானதாக இருக்கும். நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 3/4 கப்பு சேர்த்திக்கலாம். பாவு பதத்துக்கு நமக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தண்ணி சேர்த்திக்கிறோம். ஒரு 2 டீஸ்பூன் போதும். இல்லை நீங்கள் பால் கூட சேர்த்திக்கலாம். இப்போது நெய் ஒரு 3 ஸ்பூன் நல்லா ஊற்றி நல்லா சூடானதுக்கப்புறமேட்டு உடச்சி வச்சுருக்க முந்திரியை சேர்த்திக்கிறோம். முந்திரி நல்லா வெந்து வரும்போது பொட்டுக்கடலை சேர்த்திக்கிறோம். முந்திரி இல்லை அப்படிங்கிற சமயத்தில் நம்ம நிலக்கடலை கூட சேர்த்திக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு பாவு மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்க அந்த தேங்காய் தூவலில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச முந்திரியை சேர்த்திக்கிறோம். நல்லா கலரி விட்டுக்கணும். ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கும். அப்போ தான் ஏலக்காய் தூள் சேர்த்திக்கலாம். நல்லா ஒரு 5 மினிட்ஸ் இது கலரி விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாகிற பதத்துக்கு வரும்போது நம்ம இறக்கிக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் நெய் நல்லா போட்டு அப்ளை பண்ணி வச்சுக்கிறோம். ஏன் அப்படின்னா நம்ம தேங்காய் பர்ஃபி செய்யும் போது அந்த இது ஃப்ளேவர் கீழே ஒட்டாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நெய் சேர்த்திக்கிறோம். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்ச அந்த தேங்காய் இதை பிளேட்டில் போட்டு நல்லா எடுத்து வச்சுக்கிறோம். அந்த 4 சைடும் ஈவனாக வர மாதிரி நம்ம பண்ணிக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி ஒரு 1/2 hour விட்டுட்டு எடுத்து பார்க்கலாம். சூப்பரான தேங்காய் பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஃபார்